கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோபு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முன்பாகம். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். மனிதன் மூன்றாவதாக பூமியிடம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோபு கூறியுள்ளான். பூமியானது மனிதனுக்கு அளவற்ற ஆசீர்வாதங்களை தருகிறது. பூமி இல்லையெனில் மனிதனால் என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ இயலாது. ஆதியிலே தேவன் பூமியை சிருஷ்டித்த போது அதில் மனிதனுக்கு தேவையான சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள வசனத்தில் வாசிக்கிறோம். மனிதனுடைய உணவுப் பொருட்களும் மருத்துவ பொருட்களும் பூமியிலேயே கிடைக்கிறது. அவனுடைய வேலைகளுக்கு தேவையான அனைத்தும், அவன் பயன்படுத்துகிற அனைத்து பொருட்களும் பூமியிலிருந்து தான் வருகிறது. தேவனால் அளிக்கப்பட்ட இவ்வளவு மகத்தான ஆசீர்வாதங்களை மனிதர்களில் அநேகர் என்ன செய்வதில்லை? உணர்வதே இல்லை. பூமியின் மேன்மையை உணரும் மனிதர்கள் வெகு சிலரே ஆவர். ஆனால் பூமியின் மேன்மையை உணராத அநேகர் அதை மாசுபடுத்துகிறார்கள். தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமான பூமியை மனிதன் நாளுக்கு நாள் கெடுத்து வருகிறான். பூமியை பயன்படுத்துவது, அதாவது பண்படுத்துவது மனிதனுடைய முக்கியமான கடமையாகும் என்று ஆதியாகமம் 2:15 வாசிக்கிறோம். ஆனால் பூமியை பண்படுத்தும் மனிதர்களின் எண்ணிக்கை என்ன செய்துவிட்டது? குறைந்து கொண்டே வருகிறது. மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக பூமியை கெடுத்து வருகிறான். உலக நாடுகளில் காணப்படும் பூமியானது ஒரே மாதிரியான வகையை சார்ந்தவைகள் அல்ல. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான வகை உள்ளது. இது தேவனால் அமைந்துள்ளது. எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியான மண் வகை இருக்குமேயானால் மனிதனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. ஒரே நாட்டில் அமைந்துள்ள மாநிலங்களும் கூட வெவ்வேறு மண் வகையை கொண்டுள்ளன. ஒரு இடத்தில் விளையும் பொருட்கள் மற்றொரு இடத்தில் என்ன செய்வதில்லை? விளைவது இல்லை. ஒவ்வொரு நாட்டிலும் மாநிலங்களிலும் ஊர்களிலும் காணப்படுகிற மண் வளங்களும் கனிமங்களும் வெவ்வேறானவையாகும். பிற தேசங்களில் காணப்படுகிற மண் வளங்களை அபகரிக்க சில நாடுகள் என்ன செய்கிறது? யுத்தம் பண்ணுகிறதல்லவா? மண்ணானது 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை மண், களிமண், மணல் என அழைக்கப்படுகிறது. இவை மூன்றுமே பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. மண், களிமண், மணல் போன்ற மூன்றிலும் பலவிதமானவை உண்டு. அவை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே என்ன உண்டு? பெயர்கள் உண்டு. ஒவ்வொன்றின் குணாதிசயங்களையும் மனிதன் நன்றாக அறிந்துள்ளான். அதற்கேற்றபடியே அவைகளை பயன்படுத்துகிறான். இவ்வாறு மனிதனால் பயன்படுத்தப்படுகிற பூமியிடம் கற்றுக்கொள்ளும்படி யோபு கூறியதன் காரணம் என்ன? பூமியை ஆள பிறந்தவன் அந்த பூமியிடம் விசாரித்து கற்றுக்கொள்வது சரியான ஒன்றா? இல்லை என கூறலாம். ஆனால் பூமியிடம் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு மனிதன் தன்னை தாழ்த்தி கொண்டான். ஆகவே பூமியிடம் விசாரித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான சரியான காரணத்தை வேதத்தில் காணலாம். வேதம் பல இடங்களில் பூமியை குறிப்பிட்டு கூறியுள்ளது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பூமியானது தேவன் தன்னை எதற்காக சிருஷ்டித்தார் என்பதின் நோக்கத்தை உணர்ந்து தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறது என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பூமியானது தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்படவில்லை, நித்தியமான ஒன்றாகவும் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆனால் பூமியானது தேவனுடைய சித்தம் செய்கிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, மனிதன் பூமியிலும் மேலானவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தும் தேவனுடைய சித்தம் செய்யாமல் அவரை வஞ்சித்து வருகிறான். தேவன் தன்னிடம் எதிர்பார்க்கும் எதையுமே செய்யாமற் போகிறான். காரணம் என்ன? மனிதன் சுயநலத்துடன் வாழ்கிறான். தேவன் தந்துள்ள ஆசீர்வாதங்களின் நோக்கத்தை உணராமற் போகிறான். தேவனுடைய சித்தத்தை செய்வதை விட தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே தேவனை பயன்படுத்துகிறான். இப்படிப்பட்ட மனிதனை பூமியானது போதிக்கும் என்று யோபு கூறியுள்ளான். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, பூமியானது கூட தேவனுடைய சித்தம் செய்கிறது. மனிதன் பூமியிலும் மேலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தாவே, நீங்கள் தந்த ஆசீர்வாதங்களை உணரத்தக்க இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.